Hello friends, good morning. யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், வாக்கிங் போயிட்டு வருவோம்ல, காலையில் எழுந்தோடனே வாக்கிங் போகிறீங்களா? ஓகே, குட். ஐ திங்க் யூ ஆர் ஃபாலோவிங் த வெரி குட் ப்ராக்டிசஸ். ஐ திங்க் இந்த நம்ம வாக்கிங் போயிட்டு வந்தோடனே யூஸ்வலாக வாக்கிங் கால் கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? உடனே மறுநாள் வந்து வாக்கிங் போகலாமா அப்படின்னு ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும். மறுநாள் காலையிலே லைட்டாக ஒரு கால் வெளியே லைட்டாக இருக்கும். பட் கண்டினியூஸாக போயிட்டே இருந்தோம்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அவர் அது போயிட்டு வந்தோடனே இந்த வாக்கிங் போயிட்டு வந்தோடனே இந்த மசில்ஸ் எல்லாம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிடணும். அப்படி ரிலாக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாக்க திருப்பி உங்களுக்கு நாளைக்கு வந்து ஒரு வாக்கிங் போகணும் அப்படின்ற எண்ணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இல்லைன்னா கால் வலியோ அல்லது மசில் பெயினோ வந்துச்சுனாக்கா சரி இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுப்போமேன்னு தோணும். அப்படி மறுநாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த வாக்கிங்கே மறந்துடுவோம். ஸோ அதனால தான் அந்த பிரச்சனை வருது. அப்போ வாக்கிங் போயிட்டு வந்த உடனே ஒரு சின்ன ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணிட்டோம்னாக்க நமக்கு திருப்பி மறுநாள் வந்து மறுநாள் காலையில் வெடியும் எப்படா வாக்கிங் போகலாம் அல்லது ஜாக்கிங் போகலாம் அப்படின்னு ஒரு தோணும் இல்லையா? அப்படி தோணுனாக்க இந்த சின்ன ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸை மறந்துடாமல் வாக்கிங் போயிட்டு வந்த உடனே நீங்கள் செய்யணும். சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஸ்ட்ரெச்சிங் பண்ணால் உங்களை மறுநாள் வாக்கிங் பண்ணுறதுக்கும் நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் உங்கள் உடம்பே உங்களை தூண்டும். ஸோ அப்படி செய்யக்கூடிய சின்ன ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸு, லெக் எக்ஸசைஸு என்னன்னு பார்க்கலாமா? வாங்க பார்த்துருவோம். சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ நான் அப்படி நிற்கிறேன்னா வாக்கிங் போயிட்டு வந்துட்டீங்க. போயிட்டு வந்த உடனே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெச் பண்ணணும். கால் வலிக்கக்கூடாது, நாளைக்கு வலிக்கக்கூடாது, மசில் பெயின் கேரி ஆகக்கூடாது. ஒன்றும் இல்லை, அந்த கொஞ்சம் லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும், அது கொஞ்சம் டைல்யூட் பண்ணி இது பண்ணி விட்றோம், குறைச்சிடுறோம். ரைட்டா? ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு சைட் போஸ்டரில் இந்த போஸ்டர்லேயே காமிக்கிறேன். இப்படி இருக்குல்ல, இந்த பொசிஷனில் இந்த காலை வந்து இப்படி மடிச்சிக்கணும். மடித்து இப்படி நல்லா புஷ் பண்ணணும். ரைட்? 1. இந்த புஷ் பண்ணணும், நல்லா பேக்கில் புஷ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சைடில் காமிக்கணும் பாருங்க. ஓகே, இந்த மாதிரி பிடிச்சி இப்படி சைடில் புஷ் பண்ணணும். அப்படி செய்ய முடியலன்னா ஒரு சப்போர்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சப்போர்ட்டுங்கிறதே மாதிரி இருக்குதுன்னா இப்படி ஒரு கையை வந்து ஒரு சேர் மேலே இப்படி வச்சுக்கிட்டு இப்படி கையை வச்சு பிடிச்சிங்க. இதில் 1 2 3 கவுண்ட் போடுங்க. ரைட்டா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லெக் பண்ணிட்டோம். செகண்ட் வந்து இந்த லெக் வச்சு பிடிச்சிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை பாருங்க, இப்படி வச்சிருக்காங்க. இப்படி 1 2 3 4 5 6. ஸோ அந்த பொசிஷனில் நம்ம செய்யணும். இப்போ சைடு பொசிஷன் காமிக்கிறேன் பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. முடியல அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல ஹோல்ட் பண்ணிக்கிறோம். ரைட்டா? அப்படி முடியல, கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னாக்க ஸோ ஆனால் முதல்ல ஹோல்ட் பண்ணி பண்ணுங்க. போக ஹோல்டு இல்லாமலே பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், 2 லெக்கும் பண்ணிட்டீங்க. என்ன பண்ணீங்க, பேக்கில் வந்து லெக் எடுத்துகிட்டு வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணீங்க. ரைட்? இது நம்பர் 1. இப்படி பண்ணும்போது இந்த மசில் இருக்குல்ல, டை மசில்ஸ், இது வந்து ஸ்ட்ரெச் ஆகிடும். ஓகே. ரெண்டாவது, அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மசில்ஸ் இந்த 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 பார்ட் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். எப்படி? இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு இப்படி கையில் பிடிச்சிக்கணும். ரைட்? இதில் தான் புஷ் கொடுக்கணும். ரைட்டா? இதில் புஷ் கொடுத்து இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னாக்க ஸோ தட் இங்கே பாருங்கள். ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. முடியலன்னாக்க இப்படி வச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் டிஃப்ரெண்ட்டில் இருக்கு, இந்த பக்கம் எடுத்துக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கலாம். முடியலன்னாக்க இப்படி வச்சுக்கலாம். ரைட்? 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்படி பண்ணலாம். ரைட்? அடுத்து இந்த லெக் பாருங்க. இந்த லெக்குக்கும் அதே போல தான். நல்லா கொஞ்சம் லூஸான ஹேண்ட் இருந்தால் நல்லா இருக்கும் ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு. பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் சூப்பரான எக்ஸசைஸு. இப்போ இது உயரம் கம்மியாக இருக்கிறவங்க கூட, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது,
ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கூட வைக்கலாம். பட் நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்படி வச்சுட்டு இப்படி ஸ்ட்ரெச் பண்ணலாம். இந்த போர்ஷன்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். பட் நம்ம இதுக்காக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டூல்ஸ் நமக்கு தேவைப்படுது. அதுதான் தேவையில்லை. போக போக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முதல்ல இவ்வளோ தூரம் தூக்குங்க, இப்படி பிடிச்சிங்க, அப்புறம் இப்படி பண்ணுங்க. ஸோ இது இந்த பார்ட்டை, இந்த சைடு மசில்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுரும். அடுத்தது இங்கே பேக் சைடு ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு யூஸ்வலாக இப்படி பாருங்கள், இப்படி வச்சுங்க, இப்படி ஹோல்ட் பண்ணுங்க, இப்படி பண்ணிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. 4 கவுண்ட் வந்தாலும் சரி, 2 கவுண்ட் வந்தாலும் சரி, 5 கவுண்ட் வந்தாலும் சரி, 10 கவுண்ட் வந்தாலும் சரி, செய்யுங்க. ஸோ 4 பக்கம் மசில்ஸ் நம்ம இந்த லெக்கில் இருக்கக்கூடிய எல்லா மசில்ஸையும் ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுருவோம், ரைட், ரிலாக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பாருங்க, நெக்ஸ்ட் லெக் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஸோ நீங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு இதில் ஹோல்ட் பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கை இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு இப்படி பண்ணுங்க, ரைட்டா, அதே மாதிரி இந்த ஹோல்ட் பண்ணிட்டு இப்படி பண்ணுங்க. ஸோ ஸ்ட்ரெச் அது இந்த 3 டைரக்ஷனில் இருக்கக்கூடிய மசில்ஸ் என்டையர் லெக்குக்குமே ரிலாக்ஸ் ஆகிடும். அப்புறம் இது முடிஞ்ச உடனே கீழே குனிஞ்சாலே போதும். இப்படி குனிஞ்சிங்கனாலே இந்த போர்ஷன் பூரா நல்லா ஸ்ட்ரெச் ஆகிடும். லைட்டாக இப்படி குனிஞ்சிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா இப்படி முட்டி லைட்டாக பெண்ட் பண்ணிகிட்டே குளியலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பெண்ட் பண்ணிட்டு குனிஞ்சால் தான் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். லைட்டாக அப்படி கீழே குனிஞ்சிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. சூப்பராக நல்லா ரிலாக்ஸ் ஆகும். அடுத்தது வந்து பாருங்கள், இந்த இருக்கீங்களா, நிற்கிறீங்களா, இந்த கால் வந்து இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கிட்டு இப்படி கையால் கீழே குனிஞ்சி அந்த எந்த காலை வளைச்சி வச்சுருக்கீங்களோ அதை தொடரும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. தெரியுதா? அடுத்தது இந்த லெக், இந்த காலை ஸ்டெடியாக வச்சுக்கிட்டு இந்த லெக் இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி இப்படி லைட்டாக பின்னி வச்சுருக்கோம்ல, காலை அப்படி வச்சுக்கிட்டு அப்படியே குனிஞ்சி அப்படியே தொடர்ந்துடும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஸோ இந்த 2 லெக்லையும் இருக்கிற மசில்ஸ் எல்லாமே என்ன ஆகிடும், நல்லா ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ அப்புறம் பாருங்கள், ஒரு உட்கார்ந்த நிலை, இப்படி உட்காந்துருக்கோம்னா யூஸ்வலாக இந்த உட்கார்றது தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். உட்கார போச்சு இப்படி உட்காந்துட்டு காலை லைட்டாக அப்படி இது பண்ணிவிட்டு இந்த காலில் கொஞ்சம் நேரம் உட்காரணும், இப்படி உட்காரணும். ரைட்டா? 1 2 3 2 கால் பண்ணுறதும் எண்ணணும். 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இதில் வந்து ஒரு கவுண்ட் 2 கவுண்ட் வந்தால் கூட போதுங்க, ஒன்றும் இல்லை. ஒரு ஜஸ்ட்டு ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரிக்கி பாண்டிங், ஆஸ்திரேலியன் கேப்டன் இருந்தார்ல, அவர் வந்து அப்பப்போ இடையிலே என்ன பண்ணுவார், அப்படி உட்காருவார்.
இப்படி உட்காந்துருக்காரு. ஸோ இதுவே வந்து அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சிங் கிடைக்கும். அப்படி உட்காந்துட்டு இப்படி செய்வார். அவருடைய நீங்கள் அவர் கேம் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்பப்போ இப்படி உட்காந்துருப்பாரு. ஸோ அந்த லெக்கை ரிலாக்ஸ் பண்ணிடுவார் உடனே. ஸோ அந்த மாதிரி இது வந்து நல்ல ஒரு லெக் ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு சூப்பரான இந்த எக்ஸசைஸ் இதுதான். இன்னும் பெஸ்ட்டாக ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்க இன்னும் பாருங்கள், இப்படி காலை வச்சுங்க, இப்படி வச்சுட்டு இந்த ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். கால் அப்படி மடித்து ஃப்ரண்ட் அப்படி போங்க. அடுத்து பேக்கில் முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக இருந்தாலும் இப்படி வரணும். அடுத்து இப்படி போகணும். அடுத்தது இப்படி. ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ரெச்சை கூட 2 கால்லையும் பண்ணலாம். தென் சூப்பரான இது பாருங்கள், இது பண்ணலாம். ஓகேவா? இதெல்லாம் இன்னும் நல்ல அட்வான்ஸ்டாக அதெல்லாம் பண்ணணும்னா இப்படி உட்காந்து இப்படி பண்ணணும். இப்படி உட்காந்து இப்படி பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இப்படி யூஸ்வலாக அப்படி பண்ணலாம். பட் இதெல்லாம் தேவையில்லை, போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இதை மட்டும் பண்ணுங்க கரெக்டாக. அப்புறம் வச்சுங்க, இதில் இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இது நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். நீங்கள் படிக்கட்டில் கூட செஞ்சுக்கலாம். இது வீட்டில் படிக்கட்டு, ஆஃபீஸில் படிக்கட்டில், எங்கேயோ ஒரு இடம் படிக்கட்டு இருக்கும்ல, அந்த படிக்கட்டில் மேல் படிக்கட்டில் கால் தூக்கி ஒன்று வச்சுக்கிட்டு இப்படி பண்ணலாம். இப்போ இந்த போர்ஷன் ஓகே. இப்போ இந்த பொசிஷனில் 1 2 3 4 5 6 7 இது மாதிரி ஒரு 20 கவுண்ட்ஸ் எண்ணிக்க வேண்டியதான். அது 2 செட் பண்ணிக்கணும். அது இந்த காலுக்கு ஒரு 20 கவுண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதை முடிச்சிட்டிங்கனாக்க உங்களுக்கு வந்து இப்படி ஒரு சின்ன ஜெர்க் கொடுங்க. ஃபாஸ்ட் ஒரு வைப்ரேஷன் இருக்கும் காலில். ஃபாஸ்ட் ரைட். மசில் பூரா லூஸ் ஆகிடுச்சு. செம்மையாக ரிலாக்ஸேஷன். ஓகே, சூப்பர். நீங்கள் நாளைக்கு வாக்கிங் போயிட்டு வந்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸில் எதெல்லாம் செய்ய முடியுதோ அதை பூரா கண்டிப்பாக செய்யுங்க. ரிலாக்ஸ் ஆகுங்க. திருப்பிக்கும் நாளையும் நீங்கள் எதுவாக ஏஞ்சி வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள் லெக்கிங்ஸ். தேங்க்யூ ஆல். வெரி குட் மார்னிங். தேங்க்யூ.